சைனீஸ் ஆம்லெட் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அப்படியே ஆப்பிள் கருகாமல் இருக்கிறதுக்கு டைரெக்டாக முட்டையில் சேர்த்துக்கிறோம். இதுலேயே பொடியாக வெட்டின வெங்காயம் 5 முட்டைண்ணே, 1.5 ஆப்பிள், 1 பெரிய வெங்காயம், குடை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய், 2 கீரி பொடியாக வெட்டியிருக்கோம், கேரட், பெரிய கேரட். ஆம்லேட்டுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். ஆம்லேட்டுக்கு தேவையான தூள் உப்பு, சோளம் மாவு கண்டிப்பாண்ணா எல்லாமே 20 வெள்ளி தான். சோயா சாஸ் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிறோம். இதை பார்த்துருப்பீங்க, சைனீஸ் ஆம்லேட்டுக்கு இவ்வளோ பொருட்கள் சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த கலவையை எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மட்டா வடிவத்தில் நல்லா கட் பண்ணிக்கணுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுக்கணும். ஆனியன் ரிங்ஸு நம்மளை முட்டை கலவை, சைனீஸ் முட்டை கலவை ரெடி. சைனீஸ் ஆம்லெட்டுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இது ஆனியன் ரிங்ஸு. தள்ளுறோம் இல்லைங்களா, அப்படியே வெந்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்து குழந்தைங்களுக்கு வந்து ஆம்லெட் பண்ணி கொடுக்கணும்னா இந்த மாதிரி டிசைனாக பண்ணி கொடுத்தாக்கா சாப்பிட்றதுக்கு அவங்க டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடவே ஒரு புது விதமாக இருக்குது. இது வரைக்கும் சாப்பிட்டுல அது அந்த வெங்காய ருசி இருக்குது பார்த்தியா, நல்லா வதவை பார்த்து நல்லா டேஸ்ட்டு.